காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோவிலில் தமிழ் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜை, காய்கனிகள் படைத்து வழிபாடு, சிறப்பு அலங்காரத்தில் சங்கிலிபுதத்தார் சுவாமிகள். வைகாசி மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை மகா தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு அணை அருகே தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு சொரிமுத்து அய்யனார் சங்கிலிபுதத்தார் சாஸ்தா கோயில். வைகாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சாஸ்தாவின் முதல் கோயிலாக வணங்கப்படும் இந்த கோயிலில் சொரிமுத்து அய்யனார் பூரணா புஷ்கலா தேவிகளுடன் அருள்பாலிக்கின்றார். சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சாமி நாட்டார் தெய்வங்களாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இங்கு ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழு சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்க தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக வந்து வழிபட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இதனையடுத்து வைகாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு காய்கனிகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டன. நண்பகல் முதல் நடைபெற்ற அபிஷேகம் அலங்கார பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சங்கிலி பூதத்தாருக்கு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் சங்கிலியால் தம்மை தாமே அடித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலவாசல் சங்கிலி பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்று சென்றனர்.